வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரை துதுவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் நவீன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெயிண்டில் போய் விட்டுறது வரைக்கும் நம்ம போய் பார்த்துருப்போம். பெயிண்டில் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய பெயிண்டெல்லாம் எடுத்துருக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பெயிண்ட் ஃபுல்லாமே எடுத்திருப்பாங்க. அப்புறம் பட்டி மெட்டல் பேஸ்ட்லாம் பார்த்துட்டு வண்டி பெயிண்ட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பட்டி மாவு, வண்டிக்கு அந்த பாடிக்கு வந்து பட்டி பூசுறது. இதை கலக்கிட்டு இருக்காரு அண்ணன். நான் அந்த பையனாவா? என்ன கூப்பிட்டீங்களான்னு நினச்சேன். ஆமாண்ணா, ரொம்ப லூஸாக இருக்கா? லைவ் இல்லை, லைவ் வந்து இப்போ பண்ண மாட்டேன். லைவ் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் சாயந்தர டைமில் பண்ணுவேன். அது 2 லைவ் தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும். களி களி கலராரு களி. ஆமாம் தம்பியா, நல்ல கலரு களி கலரி கலரி சர்வீஸு. பிடிச்சிட்டாண்டா, காடி பிடிச்சிட்டாண்டா. வீடியோ எடுக்கிறோன்னே காடி பிடிச்சிட்டாண்டா. இது அப்பயும் பாரு, ஒரு இடத்துல விட்டான் பாரு. அந்த மேலுக்கு வந்து பழையில வந்து கோடு போட்டு இழுத்துருந்தான் பாடுறா. காடி இங்கே கீழே கையை வச்சு காமிக்கிறான், அப்போ கூட அவன் விடலடா. இதுக்கடுத்து கையால் அதுவும் ஸ்ப்ரேவா? இதுக்கடுத்து ஸ்ப்ரேவா? ஏன் கையில் கையில் அடிக்கிறீங்க, ஸ்ப்ரேவில் அடிக்கிறீங்க. தேய்ச்சி கழுவியாச்சு. எம்எல் ஷீட் போட்டு தேய்ப்பாங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்ருவாங்க, தண்ணி போட்டு கழுவிட்டு அப்புறம் வந்து பெயிண்ட் ஃபஸ்ட் கோட் ஏற்றுறாங்க. இதுக்கடுத்து இன்னும் 2 முறை இதேமாதிரி அடிப்பாங்க. ஸ்ப்ரேயில் அடித்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங். அந்த வண்டி மாதிரி ஆகும். அந்த வண்டியில் அடிச்சிருக்காங்க பார்த்தியா, அந்த மாதிரி வரும் ஃபினிஷிங்கு. இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு கோடு ஏற்றுறாங்க. இப்போ இதுக்கடுத்து இன்னும் 2 கோடு ஏற்றுவாங்க. பெயிண்ட் காய விட்டு பட்டி காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இதாக பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து 2வது நாள் வேலை நடந்துகிட்டு இருக்குது, பெயிண்ட் வேலை. இப்போ வந்து ஷேப்புக்கு வந்திருக்கோம். முன்னாடி அது வந்து மெட்டல் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே இது வந்து இப்படி தான் இருக்கும். அந்த மெட்டல் பேஸ்ட்டுன்றது மைதா மாவு மாதிரி. அதுக்கு அந்த வெள்ளை பேஸ்ட்டு எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி போட்டாங்கன்னா இரும்பு மாதிரி பிடிச்சிக்கும். அதுதான் இந்த தகரத்துக்கு இரும்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தம்பி மைதா மாவு கையில் ஒட்டிக்கிச்சுடா. மைதா மாவு கலக்கணும் அவர் தான். தம்பி ஃபோர்ஸ் கொடுறா கொஞ்சமாவது. ஏன்டா முஜே காட்ட மாட்டேங்கிற? டேய் நீ காமிடா, நீ ஏன்டா வயசு பொண்ணாட்டம் வெக்கப்பட்டு வர்ற?
போதும்டா. ஒன்று பார்த்தல வர்றா. சூப்பராக இருக்கிறடா. ஃபஸ்ட்டு வர்றா ஒன்று கல்யாணம் பண்ணலாம், அப்புறம் அவனுக்கு பண்ணிக்கலாம். யாரு அவன் சின்ன பையனாடி, அவனுக்கு அது இன்னும் மீசியே முளைக்கல்றா. எப்படி தம்பி அவனுக்கு இன்னும் மீசியே முளைக்கல்றா. 23 வயசு பையன்னு சொன்னால் யாரா நம்புற மாதிரி இருக்குதாடா? அண்ணா நீ தானே அண்ணன் மாதிரிக்கிறான், அவன் தம்பி மாதிரிக்கிறான்டா. சரி விடுங்க, 2 பேருக்கு ஒரே மேடையில் பண்ணிக்கலாம். அது உங்கள் 2 பேருக்கு பஞ்சாயத்து. ஒரே மேடையில் முடிச்சிடலாம், ஒரே செலவு போயிட்டுன்றியா? பாவம் நம்ம பெரியானா தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் பேர் கரெக்டாக இருக்கிறார் வேலையில். வேலையில் எதுவும் பிடிக்க விட்றேன் சொல்லுங்கிறாரு எல்லாருக்கிட்ட. அதுதான் விசாரிச்சுங்கிற சேடி தம்பிடே. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பேஸ்ட் பார்த்து முடிச்சுட்டாங்க. அடுத்து வந்து பெயிண்ட் ஒரு கோடு ஏற்ற போகிறாங்க. பாடிக்கு வந்து ஒரு கோடு அடிச்சு விட்ருக்காங்க, ரஃப்பாக அடிச்சு விட்ருக்காங்க. இதை அடித்து முடிச்சுட்டு இன்னொரு டைம் வந்து பட்டி பார்ப்பாங்க. பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி அதே மாதிரி கழுவிட்டு அடுத்த கோடு ஏற்றுவாங்க. இங்கே இன்னொரு வண்டி வேலை நடக்குது. இவர் தான் கடை ஓனரு, முதலாளி. வணக்கம் முதலாளி. வணக்கம். வணக்கம்ப்பா. சாப்பிட்டாச்சா முதலாளி? நம்மளது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு அங்கே இது ரைட் சைடு முடிச்சுட்டாங்க, லெஃப்ட் சைடு போயிட்டுருக்காங்க. கேபினில் வேலை நடந்துகிட்ருக்குது. இது பழைய பெயிண்ட் எல்லாமே வந்து சுரண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் சேப். சேஸ்க்கெல்லாம் வந்து ரோஸ் அடித்து முடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து மெட்டல் பேஸ் பார்த்து பட்டி பார்த்து வச்சுருக்காங்க. யார் எல்லாம் கடைசியாக போடலாம். சேஸ் 100 சேஸ் எல்லாமே பூரா கம்ப்ளீட்டாக ரோஸ் அடித்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து ரெட் பெயிண்ட் அடிப்பாங்க. இது எதுக்கு அடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த ரெட் கலர் வந்து நல்லா மிக்சிங்கை தூக்கி கொடுக்கும், நல்லா டார்க் ரெட்டாக காமிக்கும். அதுக்காக தான் ரோஸ் அடிச்சுட்டு ரெட் அடிக்கிறதுக்கு முன்னே ரோஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெட் அடிப்பாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே அடித்து முடிச்சிருக்காங்க ரோஸு. இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக ஒரு கோடு அடித்து முடிச்சிருந்தாங்க. இப்போது இன்றைக்கி வந்து 3ஆவது நாள் வேலை நடக்குது. இப்போ இருக்கிற கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் வந்து பேட்ச், அதாவது விரிசல் நிறையா தெரியும். அதெல்லாம் வந்து மட்டம் இந்த பேஸ்ட்டை வச்சு பட்டி பார்த்து மட்டம் பண்ணிவிட்டு நேற்று பண்ண மாதிரி க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. இப்போ அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்குது. அது பட்டி பார்த்து முடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து அது பட்டி காயணும், அதனால் இப்போ அந்த வண்டி வேலை பார்க்க போயிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இது இப்போ எல்லாமே இப்போ தான் பார்த்து முடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் ஈரமாக இருக்குது. இது காயறதுக்கு எப்படின்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே அந்த வண்டி பார்க்க போயிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு கோடு முடிச்சு 2வது கோடுக்கு பார்த்து முடிச்சிருக்கிறாங்க பட்டி. இது காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாமே தேய்ச்சி எமர்ஷீட் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்டு
ரெண்டாவது கூட பெயிண்ட் ஏற்றுவாங்க. இது ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஓனர் மேலே ஏறி கேபினில் கழுவிட்டுருக்காரு. அந்த கேபினில் வந்து காஞ்சிருச்சு. மேலே கழுவிட்டுருக்காரு பாருங்கள். இது வந்து காலையிலே பட்டி பார்த்ததுனால இப்போ காஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து கழுவிட்டு இருக்கிறாரு ஓனரு மேலே ஏறி. இப்போ இது பாடிக்கெலாம் வந்து காயணும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்டரில் ப்ளூ பெயிண்ட் அடித்து முடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ பெயிண்ட் இப்போ தான் அடித்து முடிச்சிருக்காங்க. இதான் ஹெட்லைட் செக்ஷன். பாலத்துக்கு உள்ள அந்த பக்கம் போனோம். நம்ம பாலத்துக்கு முன்னாடியே வீடு. ம். தரை தூது ஒன்று போட்டால் போதும். சேனல் சொல்ல தேவை. தரை தூது ஒன்று போட்டு சர்ச் பண்ணாவே வந்துடும். அது நானே ஃப்ரீயாக இருக்க மாட்டேன் சார். சாதாரணமாக இருக்கலாம். நடிக்கணும் கதிரி இங்கே பாரு, மூஞ்சே தெரில. எது சேஸ் எது நீனே தெரிய மாட்டேங்குது. தம்பி அப்படியே கை தட்டுறா. எப்படி கை தட்டுறது காமி எனக்கு. பொறுப்பே ஆச்சு வீடியோ தோணா உதிர்ந்து கை உதிர்து வரக்கூடாது. அவரெல்லாம் ஆரம்பத்தில் போட்டாச்சு. பெரும் பொண்ணு அப்படியே தமிழ்நாடுன்னு போடுறாரு. அப்படியே நம்ம நாட்டுக்காக அப்படின்னு போடுறது. சும்மா ஆட்சி பண்று